வெல்கம் டு டுலே ட்ரேடிங். ஸோ நேற்று நம்ம டாலரில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்று நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா கீழே பிரேக் அவுட் ஆகணும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்குது அண்ட் மார்க்கெட் வந்து ஸ்டில் மூவிங் அப்வர்ட்ஸ். மேபி இந்த லிக்விடேஷனை கிராப் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதை கிராப் பண்ணதுக்கப்புறம் மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் டவுன். ஸோ இந்த இனிஷியல் லோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விடேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக இறங்கின எல்லா செல்லர்ஸுமே இப்போ லிக்விடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டாலர் வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு டாலரோட நியூஸ் படி டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ தென் நம்ம வந்து யூரோ யூஎஸ்டிடி பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டிடி நேற்று ஒரு நல்ல ட்ராப், டாலர் ஏறுறதுனால. ஸோ அந்த ட்ராப் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டிமாண்டை வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு. பட் இந்த டிமாண்ட் வீக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டாலர் இன்கேஸ் ஏறிச்சுன்னா யூரோவும் இறங்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த ரெண்டு ஜோனை நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு ஜோனை லிக்விடேஷனாக பார்க்குறோம். ஏன் இந்த ரெண்டு ஜோனை லிக்விடேஷனாக பார்க்குறோன்னா, ஸோ ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா லெக்கில் இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணியிருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. மேபி இந்த டைம் இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த லிக்விடேஷனில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கிளியராக இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ப்ரீவியஸ் சப்ளை வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் யூரோவில். அதே மாதிரி இந்த செல்லிலையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இந்த ஃபுல் பேக்லேயும். பட் இது வந்து ரிஸ்கி. தென் நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டிடி பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டிடி நேற்று உள்ள டேட்டா வந்து கிளியராக ரொம்ப நெகட்டிவாக வந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங் செக்ஷன்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், டே ஒன்லேருந்து ஜிபிபி வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது அங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு எக்ஸாம்பிள் சொன்னால், அங்கே 10 பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா, பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் 10ல் 2 பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க, மீதி 8 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஜிபிபியில் போயிட்டுருக்குது, அதாவது இங்கிலாண்டில் போயிட்டுருக்குது. ஸோ பவுண்டோட வீக்னஸ் வந்து கிளியராக சார்ட்டில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஸ்டில் நான் வந்து டவுன் சைடு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டில் டவுன் சைடு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லோ கூட நம்ம இறங்கலாம். தென் ஏயுடி ஜேபிஒய். ஸோ ஏயுடி ஜேபிஒய் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த என்ட்ரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்ட்ரி நேற்று ஒரு சின்ன லோ வந்துட்டு தென் ரெக்கவர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆனால் தான் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த ரேலியை டேக் ப்ராஃபிட் இங்கே முடிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற லோவை கிராப் பண்ணியாச்சு. தென் ப்ரீவியஸாக இருக்கிற ஹை, அந்த லோவோட ஹையையும் கிராப் பண்ணியாச்சு. தென் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த பிரேக் தான் நடக்கணும். இந்த பிரேக் நடந்துச்சுன்னா நம்ம இந்த ரேலியில் நம்ம வந்து ட்ராவல் ஆகலாம். நெக்ஸ்ட்டு யூரோ ஜிபிபி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த லிக்விடிட்டி ஓப்பனில் இருக்குது, இந்த லிக்விடிட்டி ஓப்பனில் இருக்குது. பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, நேற்று வந்து பவுண்டு வந்து வீக்காக இருக்கிறதுனால யூரோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தென் சடனாக ஒரு ரைஸ். நம்ம இதனால தான் இந்த யூரோ ஜிபிபியில் இறங்காமல் இருக்கும். மார்க்கெட்டோட மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்குது. கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு தெரியணும்னு நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஒன்று நம்மளுக்கு இதை பிரேக் ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு, ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பீங்க. அங்கே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருப்போம். ஸோ பொறுமையாக இருங்க.
யூரோ ஜிபிபியில் ஃபுல்லாக மேனிப்புலேஷனில் தான் இருக்குது. தென் உங்களோட ஃபேவரட் பேர் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நம்ம பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் யூஎஸ்டியும் நான் வந்து நல்ல ப்ரீவியஸாக பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு, ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்குது. ஸ்டில் இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், பட் அது நடக்கலை. ஸ்டில் ஐம் எக்ஸ்பெக்டிங் அப். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதே சார்ட்டு தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டில் இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த ஒரு 1 வீக் பிஃபோரே இந்த சார்ட்டோட சிக்னல் கொடுத்துட்டோம். அதாவது எங்களுக்கு நாங்கள் வந்து செட்டப் ரெடி பண்ணது இதுதான். ஸோ இதை வந்து கிளியராக அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கிற சப்ளை லிஸ்ட்டாக ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒன்ஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ட்வைஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அதுக்கு முன்னாடியும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது, பட் மூணுமே ஃபெயிலியர். தென் ஒரு கிளியர் 1 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தென் இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு தென் அகெயின் ஒரு 1 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சாரி 4 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் வரும்போது நெக்ஸ்ட்டு இருக்கிற சப்ளையில் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ பிடிசி ஒன்றும் இல்லை, ஐம் ஸ்டில் வெயிட்டிங், கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ்.